3வது அதிகாரத்தில் முக்கியமான ஒரு சப்ஜெக்ட் என்னவென்றால், அந்த நம் பரலோகத்தில் ஏறி போன பிற்பாடு, அந்த காட்சிகளை கண்ட பிற்பாடு ஒரு பெரிதான சத்தம். அந்த சத்தம் என்ன? ஒரு சிங்காசனத்தில் ஒருவர் வீற்றிருக்கிறாராம். அதை பிதாவாகிய தேவன் என்று சொல்லலாம். அந்த சிங்காசனத்தில் வீற்றிருந்து கொண்டு கையிலே அகம் புறம் எழுத்துக்கள் உள்ள 7 முத்திரைகளால் முத்திரையிடப்பட்ட ஒரு புஸ்தகத்தை அவர் கையிலே பிடித்துக் கொண்டவர் கேட்கிறார், இந்த புஸ்தகத்தை வாங்கவோ இதன் முத்திரைகளை உடைக்கவோ ஆமென் தகுதியானவன் யார்? பரலோகமே செயலிழந்தது போல நிற்கிறது. இந்த புஸ்தகத்தை வாங்கவோ அதன் முத்திரைகளை உடைக்கவோ ஒருவனும் இல்லையே என்று சொல்லி இதையெல்லாம் பார்த்து கொண்டிருக்கிறதான யோவான் அலறி அழுகிறான். அப்பொழுது 24 மூப்பர்களில் ஒருவர் சொல்லுகிறார், யோவானே அழவேண்டாம், யூதா கோத்திரத்தில சிங்கம், தாவீதின் வேறுமானவர் ஆட்டுக்குட்டியாக உலகத்தில் வந்து சிலுவையில் ஆட்டுக்குட்டியை போல அடிக்கப்பட்டு உயிரோட எழும்பி ஒருவர் போனார் அல்லவா, அவர்தான் நம் இயேசு கிறிஸ்து. ஏன் தகுதியான ஒருவர் கூட வேற இல்லை. வேதம் சொல்லுகிறது, மனுக்குலத்தின் ரட்சிப்புக்காக உலகத்தில் வந்தவர் அவர் மட்டும். பாவ மன்னிப்புக்கென்று ஆமென் சிலுவையிலே மரித்து அடக்கப்பட்டு 3வது நாள் உயிரோட எழும்பினவர் அவர் மட்டும். மனுஷனுக்கு மீட்பை உண்டாக்கினவர் அவர் மட்டும். அவர் இந்த புஸ்தகத்தை வாங்கவும் முத்திரைகளை உடைக்கவும் அதில் எழுதப்பட்டிருக்கிறதான ஆக்கினி தீர்ப்பை பூமிக்கு கொடுக்கவும் ஜனங்களுக்கு கொடுக்கவும் அவரே ஜெயம் கொண்டிருக்கிறார். அதனால இந்த வசனத்தில் இருந்து சொல்லுகிறேன், இயேசுவே அல்லாமல் ரட்சிப்பு இல்லை, இயேசுவே அல்லாமல்